வணக்கம். விஸ்டன் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் அருண். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோன்னா ஐல மீன் குழம்பு. சரிங்களா? இது வந்து நம்ம கடல்லேருந்து அந்த மீன். இது ரொம்ப எப்படி ஒரு ஸ்பெஷலாக பண்ணுறது, நம்ம கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பெஷல் மசாலாஸ் இருக்குது. அந்த மசாலாஸை வந்து நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். சரிங்களா? அது அந்த மசாலாஸ் வந்து எப்படி பண்ணோம், அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம விஸ்டம் கிச்சனில் பண்ணுறோம். நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் நிறுத்தி நிதானமாக அழகாக சொல்கிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம மீன் குழம்புக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு பாருங்கள், வெந்தயம், சீரகம், கடுகு, மிளகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வரமிளகாய். ஏன் மல்லித்தூள் சேர்க்கலை போனால், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு நம்ம மசாலாவில் மல்லி விதையை சேர்த்துருக்கோம். அடுத்து வந்து புளி வந்து பார்த்தீங்கன்னா 2 எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் லெவலில் இருக்க 2 புளியை வந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி பேஸ்ட்டு, நம்ம ஐல மீன். சரிங்களா? அடுத்தது நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா தான். இந்த மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், வரமல்லி, தேங்காய், வரமிளகாய், மல்லித்தூள், மிளகு, சீரகம், இது எல்லாமே சேர்த்து வறுத்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்போனா தான் நம்ம மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் ஆயில். இப்போ நல்லா ஆயில் சூடானோன்னே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடானோன்னே கடுகு நல்லா வெடித்து வரும்பொழுது, நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்து வரும்பொழுது தான் என்ன பண்ணுறோம், நம்ம சீரகம் ஆட் பண்ணுறோம். நல்லா ஆயில் வந்து ரொம்பவும் சூடாச்சு அப்படின்னா கடுகு வந்து கருகிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீரகம், அது 1 டீஸ்பூனு. வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூனு. இது நல்லா பொரியும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொரியும் பொழுதே பார்த்திங்கன்னா வரமிளகாய், பூண்டு. மீன் குழம்புக்கு பூண்டு ரொம்ப முக்கியம். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆனால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம மசாலாலாம் இன்னும் நம்ம போட ஆரம்பிக்கலை. நம்ம வெறும் வெங்காயம், பூண்டு, நம்ம தாளிப்புக்கு மிளகு, ஜீரகம், கடுகு மட்டும், இப்போ வரமிளகா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் தான் அதில் உள்ள அந்த ரா ஃப்ளேவர் போகும். நீங்கள் ஒரு 3 to 4 days வந்து இந்த மீன் குழம்பு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் சாதாரணமாக பண்ணுற மீன் குழம்போடு அந்த ஐல மீனில் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது எல்லா இடத்துலையுமே மற்ற மீன் மாதிரி கிடச்சிடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. சரிங்களா? இது கிலோ கணக்கில் தரமாட்டாங்க. அந்த ஐல மீன் வந்து பார்த்திங்கன்னா கப்பு கணக்கில் கொடுப்பாங்க. ஒரு உலக்கு, ஒரு கப்பு, இந்த கணக்கில் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்தது இதில் நம்ம ஆயிலே மசாலா சேர்த்தனா தான் அந்த ஃபிஷ் கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வரும். நம்ம ஆயில் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆயில் வந்து நல்லா சூடு கம்மி பண்ணிவிட்டு இதிலே இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்னாகும், அந்த கலரும் கிடைக்கும், மசாலாவோட பச்சை வாடை வராது, சீக்கிரம் வந்து கெட்டும் போகாது. நல்லா பாருங்கள், கண்ணாடி பதத்துலேருந்து டில் ப்ரௌன், லைட்டாக ப்ரௌன் வரணும். அது இல்லாமல் இந்த சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். சரிங்களா? அப்படின்னா நல்லா வணங்கும், நல்லா ஃப்ளேவரும் கிடைக்கும். அப்படி கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அம்மியில் இடித்து கூட போடலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். அடுத்தது மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனு. இது நல்லா அப்படி வணங்க விட்டுட்டு இதில் டொமேட்டோ ஜூஸ் ஊற்றி இது பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கோகனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், போட்ட தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி பச்சை வாடை போயிடுச்சு. இந்த பச்சை வாடை போனோடனே நான் 2 எலுமிச்சம்பழம் லெவலில் புளி வச்சுருக்கேன். நல்லா திக்கான புளி, இதையும் ஊற்றிடுறேன். இதுக்கு தேவையான உப்பு 2 டேபிள் ஸ்பூன். உப்பு போட்டால் தான் நம்மளுக்கு 2 போட்டிருக்கேன். இதுவும் நல்லா கொதிச்சு வரணும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே இருக்குது, நல்லா சிகப்பாக இருக்குது கலரு. இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஃபயர் லைட்டாக வச்சிடறோம். இது நல்லா கொதிஞ்சு இந்த புளியோட வாடை போனோடனே நீங்கள் அப்புறம் செக் பண்ணலாம், ஸ்பைஸ் எவ்வளோ இருக்குது, என்ன போடலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம காரமாக தான் பண்ணிடக்கூடாது, புளியும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது.
ஏன்னா இப்போ நம்ம இதோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நாள் நம்ம சூடு பண்ணி பக்குவமாக கைப்படாமல் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா புளி ஊற்றிருக்கோம், தக்காளி ஊற்றிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இதெல்லாம் ஊற்றுனதுனால என்ன பண்ணலாம், ஒரு 3லேருந்து ஒரு 4 நாள், ஏன் 5 நாள் கூட வச்சுருக்கவங்க இருக்காங்க. சரிங்களா? ஏன் இந்த மீன் குழம்பை ப்ராப்பராக ப்ரிசர்வேஷன் பண்ணி ஃபாரினு கூட இம்போர்ட் பண்ணுறாங்க. 10 to 15 days கூட இந்த ஃபிஷ் கறி வந்து ஃபாரினுக்கெலாம் போகுது. எப்பயுமே நம்ம ஸ்லோவாக குக் பண்ணால் மட்டும்தான் ஃபுட்டு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் கிடைக்காது, அந்த நியூட்ரியன் லாஸ் ஆகும். சரிங்களா? இப்போ மெல்ல மெல்ல வேகும் போது தானே அதோட ஜூஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். போட்டு அடித்து பொரிய வச்சு இது கொடுத்தா என்ன ஆகும், ஏதோ வருது சாப்பிட்றோம், மசாலா போடுறாங்க, உப்பு காரமாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம செய்கிற உணவு வந்து அதில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்கணும். மீன் குழம்பா புளிப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், அந்த மீனோட ஃப்ளேவர் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு 2-3 நாள் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சா தான் என்னாகும், மீன் குழம்புக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா நீங்கள் இங்கே வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களே கேட்பாங்க, அப்பா வீட்டில் மீன் குழம்பாயா அப்படின்னு கேட்பாங்க. இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இன்னும் பச்சை வாடை போகணும், அதுக்கு அந்த புளியோட வாடையே வரக்கூடாது. வாடை போனோடனே நம்ம மசாலாவை ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம சீக்ரெட் மசாலா, சீக்ரெட்னால் நம்ம 2-3 டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம், ஹோட்டல்லையும் பண்ணியிருப்போம், கிச்சன்லேயும் பண்ணியிருப்போம். ஓகே இது பண்ணால் நல்லா இருக்குமா, அது பண்ணால் நல்லா இருக்குமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மசாலா. பெரிய ஒரு சீக்ரெட் மசாலாலாம் கிடையாது. இது என்ன, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், சீரகம், மிளகு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது என்ன பண்ணுறோம், நல்லா ஆயிலில் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி ஆற வச்சு குறப்பாக ஒரு பேஸ்ட் அடித்து வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய அந்த சீக்ரெட் மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப கேஷுவலாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இந்த ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம், கண்டிப்பாக பாருங்கள். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா திக்காகும், தேங்காய் ஊற்றிருக்கோம், அதுக்கு நம்ம நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இது கொதிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இது கொதித்து முடிச்சோன்னா நம்ம ஃபிஷ்ஷை வந்து உள்ளே போட்டுடுறோம். ஃபிஷ்ஷை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா விடுறோம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி மேலே போட்டு மூடி போட்டுடுறோம். இதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா சிம்மில் நல்லா வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இன்னும் நல்லா இதிலே கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லா தாறுமாறாக இருக்கும். பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இது நீங்கள் 2 நாள் வச்சுருக்கலாம். நீங்கள் சூடு பண்ண வந்து பார்த்திங்கன்னா திக்காகும், கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். இந்த கருவேப்பிலை போட்டோம், அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குது. இப்போ இதில் ஃபிஷ்ஷை போட்டுடலாம், இறக்கிடலாம். அந்த ஃபிஷ்ஷை வந்து போட்ட உடனே ஃப்ளேவர் வரும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இந்த மீனோட ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு தான் கிடைக்கும், உயிரோடு தான் கொடுப்பாங்க. விற்கும் போது இறந்து போய் கொடுக்க மாட்டாங்க. அந்த அயில மீன் நல்லா பார்த்திங்கன்னா சிம்மில் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வெந்தாலே போதும் நம்மளுக்கு. இது நம்ம சாதாரணமாக நீங்கள் கொதிக்கும் போதே அந்த சூட்லேயே அந்த மீன் வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1 நிமிஷம் சின்ன அந்த பபுளாகி இந்த ஆயிலெல்லாம் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வந்தோடனே நம்ம மல்லித்தலை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். மதுரை பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா இந்த அயில மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ். இந்த மீன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிலோ கணக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு உலக்க கணக்கில் தான் கொடுப்பாங்க. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் சாதாரண சாகாது. இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு அதில் பாலும் உப்பும் போடுவாங்க, போட்டு மூடி வச்சுருவாங்க. பால் உப்பும் போட்டு மூடி வச்சோன்னே துடிக்க என்ன பண்ணுவோம், இந்த மீன் சாகும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, சால்ட்டு போட்டு கையில் நல்லா அலசி அதுக்கப்புறம் தான் கொண்டு என்ன பண்ணுவாங்க, குக்கிங்கே பண்ணுவாங்க. சரியா? இது வந்து பார்த்தோன்னா இந்த வாசத்துக்கு அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து ஒரு கடல் மீன் நம்ம வாங்கியிருக்குது இன்றைக்கி. ஓகே, நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது, ஆஃப் பண்ண போகிறோம். மல்லித்தலை போட்டு ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மீனை போட்டு ரொம்பவும் போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக இந்த மீனும் உடையக்கூடாது, அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச மல்லித்தூளை மேலே நல்லா தூவிடுறோம். தூவிட்டு ஆஃப் பண்ணிடுறோம். சரிங்களா? ஓகே, இதோட இந்த மீன் குழம்பு ரெசிபி முடிஞ்சிருச்சு.
இந்த மீன் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் யூஸ் பண்ண அந்த மசாலாஸு வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி லஞ்சு தான் எல்லாத்துக்குமே, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பசங்களுக்கும் ஏதோ இந்த மீன் குழம்பு சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறோம். நம்ம விஸ்டம் நிஷ்டா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஆன்லைன்லேயும் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் ஒரு கோர்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்வீட்ஸ் தனியாக, சேவரிஸ் தனியாக, இல்லை உங்களுக்கு ஃபுட்டு தனியாக, எல்லாமே வந்து பார்த்தோன்னா செப்பரேட் பண்ணி நான் விஸ்டம் இன்ஸ்டியூட் மூலியமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.